சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவாரையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். நாம் ஆலயத்தில் சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்களாலே செவ்வரத்தை போன்ற மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அத்தோடு இன்றைய தினம் பங்குனி மாதத்து வளர்ப்புறை நவமி திதி. நமக்கு மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்களை ஒன்றாகிய ராமாவதாரம், ராமராக அவதாரம் செய்த நாள் இந்த ராம நவமி என்று போற்றப்படுவது. இந்த ராம நவமியிலே ராமபிரானை வேண்டி பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்கின்றவர்கள் அவ்வாறு ராம 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 என்று ராமனுடைய நாமாக்களை எல்லாம் பாராயணம் செய்து கொள்வார்கள். ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா என்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்றவர்கள் எல்லாம் இவ்வாறு இந்த ராமர் ஆலயங்களிலே கடிவாரத்தில் இருக்கின்ற ராமரையும் அவ்வாறு இல்லாது போனால் புகைப்படங்களை வைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து இவ்வாறு வேண்டுதல் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. இந்த அஷ்டமி நவமி ஒதுக்கப்படுகின்ற பொழுது இந்த நவமி திதியிலே நான் ராமராக அவதாரம் எடுப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா ராமநவமி என்று போற்றுகின்ற இந்த நாளிலே ராமராக அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த நவமி திதியிலும் மக்கள் இறை வழிபாடு செய்கின்ற வகையிலும் அஷ்டமியிலே கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணாஷ்டமி கோகிலாஷ்டமி என்று வழிபாடு செய்கின்றதிலும் இந்த அஷ்டமி நவமிகளை திருப்திப்படுத்துகின்ற வகையிலே இறைவன் கிருஷ்ணனாக அஷ்டமியிலும் ராமராக நவமியிலும் அவதாரம் செய்தார். இன்று ராம நவமி என்று போற்றுகின்ற நாளிலே நாமும் ராமபிரானை பிரார்த்தனை செய்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஞாயிறு
இங்கு இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, இயேசு கலக்கமுற்றார் என்று. அவருடைய உள்ளம் குழப்பத்திலே இருந்தது. காரணம், அவருடைய சாவு நெருங்கிக் கொண்டு வந்தது. இந்த சாவை இயேசு எப்படி பார்த்தார்? மனித ரீதியாக இந்த சாவை எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமாக இருந்தது, குழப்பமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. அதே வேளையிலே தனக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவு நிலை, மனநிலையோடு, அந்த கண்ணோட்டத்தோடு அவர் பார்த்த பொழுது தன்னுடைய சாவு ஒரு மாற்றிப்படுத்தப்படுகின்ற நிலையாக காணுகின்றார். அதனால் தம்முடைய சீடருக்கு அவர் போதிக்கின்றார், கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால் அது பெரும் விளைச்சலை கொடுக்கும் என்று. ஒரு விதை அது மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுகின்ற பொழுது அது உண்மையிலேயே விதைக்கப்படுகின்றது. விதைக்கப்படுகின்ற பொழுது அது பயிராக வளர்ந்து அது விளைச்சலை கொடுக்கின்றது. ஒருவருடைய சாவு என்பது பலருக்கு வாழ்வாக அது மலர வேண்டும். கிறிஸ்துவினுடைய சாவு நிறைந்த பொருள் கொண்டதாக இருந்தது. காரணம், வாழ்வு பெற வேண்டும் என்றால் அங்கு தியாகம் இருக்க வேண்டும். சுயநலத்தோடு நாங்கள் எதை செய்தாலும் அது நல்ல பயனை கொடுக்காது. எங்களுடைய வாழ்வு அது மீட்பை நோக்கிய, விடுதலை நோக்கிய ஒரு பயணம் என்றால் நாங்கள் அனுதினம் எங்களுடைய சுயநலங்களுக்கு புதைக்கப்பட வேண்டும். எங்களுடைய சுயநலங்களை நாங்கள் களைந்து கொள்ள வேண்டும். சாவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சாவு என்பது உடலை விட்டு உயிர் பிரிகின்ற ஒரு நிலை அல்ல, மட்டுமல்ல, அது சாதாரணமான ஒரு சாவு. ஆனால் கிறிஸ்துவினுடைய சாவு என்பது அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் என்ற அவருடைய தியாகத்தினுடைய, அவருடைய தாராள சிந்தையினுடைய, அவருடைய நிறைவான அன்பினுடைய வெளிப்பாடு ஆகும். அதனாலும் இயேசு கலக்கமுற்றார். துன்பங்கள், துயரங்கள், சாவு அனுபவங்களாக இழப்புகளை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் கவலைப்படுகின்றது. எங்களுடைய உள்ளத்திலே சில வேளைகளிலே தாங்கொண்ணா துயரமாக அவை இருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையிலே அவை ஆழ்ந்த வடுக்களை, வேதனைகளை ஏற்படுத்தலாம். இருப்பினும் அதை மனமுவந்து நல்ல உயர்வான லட்சியத்திற்காக கொடுக்கின்ற பொழுது, அதனால் தான் இயேசு தம்முடைய தந்தையை நோக்கி கூறுகின்றார், என்னை மாட்சிப்படுத்தும் என்று, இந்த இறப்பின் வழியாக என்னை மாட்சிப்படுத்தும் என்று. கடவுள்தான் அந்த இறப்பை ஒரு வாழ்வாக உருவாக்க முடியும் என்றால் அவர்தான் எங்களுடைய எண்ணங்களை அறிகின்றார். எதற்காக நான் இந்த வேலையை செய்கின்றேன், எதற்காக இந்த பணியை செய்கின்றேன், எதற்காக நான் இந்த நல்ல விடயத்தை செய்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டாலும் நாங்கள் அந்த காரணத்தை ஒரு சுயநல நோக்கத்தோடும் செய்யலாம். விளம்பரத்தை செய்வதற்காக, நான் என்ற அகங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக, மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பல தியாகங்களை செய்வது போல எங்களுடைய பணிகளை, எங்களுடைய சேவைகளை, எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்யலாம். இங்கு கிறிஸ்துவினுடைய மனநிலை மிக தெளிவாக இருக்கின்றது. ஒரு கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிய வேண்டும், அவ்வாறு உயிரை கொடுப்பதனூடாக உயிரை காக்க முடியும் என்று. அதான் இயற்கையினுடைய நியதி. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார், நாங்கள் எங்களை முழுமையாக அடுத்தவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று. எவ்வளவு தூரம் நாங்கள் கொடுக்கின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்வு மிளிருகின்றது, பெருகுகின்றது, மலருகின்றது. எங்களுடைய வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அது எவ்வளவு தூரம் அது ஆழமானதாகவும் செல்வம் மிக்கதாகவும் வளம் பொருந்தியதாகவும் இருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை கொடுக்கின்றோம், எங்களை தியாகம் செய்கின்றோம், உயர்வான நோக்கோடு, அன்பின் நிமித்தம், கடவுளை நாங்கள் நம்புகின்றோம் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையின் நிமித்தம் எங்களை நாங்கள் கொடுக்க இறைவன் எங்களுக்கு அந்த தாராள சிந்தையை,
தியாக சிந்தையை தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் வேண்டி நிற்போமாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். முஹம்மதே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.